சண்டேனாலே நமக்கு செம்ம ஜாலி டே தாங்க. அதுவும் எல்லாருமா சேர்ந்து சமைச்சு குழந்தைங்களோட அவங்களுக்கு ஊட்டி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கோதுமை பிரெட்டில் சாண்ட்விச் பண்ணியிருந்தேன். வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நான் வந்து பொடியாக நறுக்கின பன்னீர், குடமிளகா, வெள்ளரிக்காய், அப்புறம் கார்ன், தக்காளி, மல்லித்தலை எல்லாமே சேர்த்துருந்தேன். கூட கொஞ்சமாக உப்பு, பெப்பர் சேர்த்து இப்படி சாப்பிட்டா ஹெல்த்தியான சாலட் ரெடி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அதனால் கூட கொஞ்சமாக மயோனைஸ், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்து ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா வேக வச்ச முட்டை சேர்க்கலாம், வேக வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ப்ரெட்டில் டொமேட்டோ சாஸ் தடவிட்டு நம்ம செஞ்ச ஸ்டஃபிங் மேலே வந்து சீஸ் இல்லை முட்டை வச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புதினாவில் ஒரு சிம்பிளான ஒரு சட்னி மாதிரி ரெடி பண்ணி வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு 2 சைடும் பட்டர் போட்டு கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி. பாப்பாவுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவள் வந்து ஸ்டஃபிங் வச்சு கொடுத்துட்டே இருந்தால் நான் வந்து இந்த பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. முக்கியமாக ஃபேமிலியோடு இந்த மாதிரி சேர்ந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.